ஹாய் ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் சாய் சிவா. நம்ம இந்த வாரம் என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிமிலிங்க. ஆமாங்க, டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஈஸியான முறையில் சிமிலி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்ப்போம். வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலை 1 கப்பு, பொடி பண்ண வெல்லம், நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம், அது 1 கப்பு. அப்புறம் எள்ளு வறுத்து பொரியணுங்க, பொரியிற அளவுக்கு வறுத்து வச்சுக்கணும். வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம், கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு நெய். ராகி மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 2 அளவு, 2 இல்லை 2 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசையணும். அடை மாவு பிசைகிற பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், லைட்டாக கொஞ்சமாக உப்பு போடுங்க. நிறைய உப்பு போட்டிங்கன்னா அந்த இனிப்பு டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு தாங்க. குழந்தைங்களுக்குலாம் வந்து செஞ்சு கொடுக்கலாம், அவ்வளோ நல்லது. லேடிஸுமே சாப்பிட்லாம். கர்ப்பமாக இருக்கிறவங்க எள்ளு சேர்க்காமலும் நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி வேணும்னாலும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். எனக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காதுன்றதுனால நான் சேர்த்துக்கல. நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு வந்து நம்ம பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், ஒட்டவே ஒட்டாது. ஒரு தேவையான அளவு சின்ன சின்ன அளவாக உருண்டையாக எடுத்து நம்ம ஒரு ஸ்டீல் பிளேட்டில் வந்து கவர் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா தடவிட்டு, நம்ம ஒட்டாமல் கையிலே ஒட்டாதுங்க. வேணும்னா நீங்கள் காட்டன் துணியில் கூட நீங்கள் போட்டு இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தட்டிக்குங்க. தட்டி இது மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு நமக்கு. இப்போ வந்து கல் காஞ்சதும் கல்லில் போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்க. நல்லெண்ணெய் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைனா நெய் 2த்துல எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போட்டு அதே மாதிரி திருப்பி விட்டு அதில் ஒரு ஸ்பூன் கூட தேவையில்லைங்க, ஒரு 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்கணும். ஹை இதில் வச்சிங்கன்னா வெளியே தான் கருகிடும், உள்ளே மாவு வேகாது. மாவு வேகலைன்னா ஜீரணமாகாது. குழந்தைங்க வயசானவங்களாம் சாப்பிட்ணும் இல்லையா? நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வேக வச்சுக்கிங்க அடைய. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ப்ராசஸ் பெருசாக தாங்க தெரியும், ஆனால் ரொம்ப சிம்பிள் தாங்க. சரிங்களா? அடை மட்டும் தான் தட்டியிருக்கணும். இதில் வேலையே வேறு ஒன்றுமே வேலையே கிடையாது. பாருங்கள், கலர் நல்லா மாறி இருக்கும் பாருங்கள், எப்படி மாறிடுச்சுன்னு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக பிச்சு போட்டு நல்லா ஆற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாரில் வந்து எள்ளு, நம்ம வறுத்த எள்ளு, அப்புறம் வேர்க்கடலை, அப்புறம் வெல்லம், இது கூட நீங்கள் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம். நான் போடல. நல்லா ஒரு துருவிடணும். துருவிட்டு பாத்திரத்தில் கொட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கேவுரு அடையை வந்து மிக்சியில் போட்டு அதுவும் நல்லா துருவிக்கணும். தூள் மாதிரி துருவிக்கணும். இந்த மாதிரி துருவிக்கிங்க. நல்லா துருவி எடுத்துக்கிட்டு 2த்தையும் நல்லா கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கலந்துட்டு நல்லா டைட்டாக பிடிக்கணுங்க, ஹேர் லாக் ஆகாத அளவுக்கு. ஏன்னா நல்லா டைட்டாக பிடிச்சா தான் உள்ளே ஹேர் போகாது, நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. நல்லா டைட்டாக, கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி தான் தெரியும், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நல்லா டைட்டாக நல்லா உருண்டை பிடிங்க. அப்போலாம் பெரிய பெரிய சைஸாக உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க. நான் குட்டி குட்டியாக இருந்தால் பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்றனால குட்டி குட்டியாக நான் செய்கிறேன். நல்லா வாசமாக இருக்குங்க. அந்த எள்ளு வறுத்து போட்டோம்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்க, அவ்வளோதாங்க. டேஸ்ட்டான சுவையான ராகி சிமிலி ரெடி. இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ நண்பர்களே.